ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான லவ் இஸ் வார் ஃபர்ஸ்ட் கிஸ் தட் நெவர் எண்ட்ஸ் எபிசோட் 4, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த எபிசோடில் லவ் அண்ட் நார்மல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் சொல்லுவாங்க. மெயினான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும், பட் சில விஷயங்கள் புரியலனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் இஸ் வார் மூவி எபிசோட் 4, அதாவது ஃபைனல் எபிசோட். இப்போ கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருமே லவ் பண்ணுறவங்களோட சேர்ந்து ரொமான்டிக்காக அந்த நைட்டை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இப்போ எல்லார் வீட்லயும் பார்ட்டியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோ காகியாவோ ஃபுஜிவாரா வீட்ல மாட்டிட்டு இருக்காங்க. நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ்க்கு வைக்கிற ரெண்டு விஷயங்களையும் கலந்து ஃபுஜிவாரா வீட்ல இருக்கு. உங்க வீட்ல மட்டும் ஏன் இது ரெண்டும் கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாவறான். ஃபர்ஸ்ட் இதை ஏத்துக்கிட எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் முடிஞ்சு ட்ரீயை எடுக்கவே இல்லை, நியூ இயர் அன்னைக்கு பையனை வச்சிட்டோம். ஸோ எப்படியே தான் சில புது கலாச்சாரங்கள் எங்க வீட்ல பிறந்துச்சு அப்படின்னு வாசலவும் காகியா வர எங்க இருக்கா. ஃபுஜிவாராவை ப்ரிப்பரேஷன்ஸை மேக் பண்ண சொன்னது ஏன் தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ தங்கச்சி என்னடானா ஹாப்பி நியூ இயர்னு சொல்றா. கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு இப்பவுமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு இப்ப எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. சுபாக்கியோட பார்ட்டியில இஷிகாமியும் வேற லெவல்ல என்ஜாய் பண்றான். இவங்க அடிக்கிற எதுவுமே சரக்கு கிடையாது, நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் தான். அதை எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்றாங்க. அண்ட் லவ்வர்ஸ் சில பேர் நைட்டு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரி இப்போ கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு ஃபுஜிவாரா வந்து சாப்ஸ்டிக்ஸ் நீட்டுறா. நீ சீட்டிங் பண்ணிடுவா, நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு காகியா அதை வாங்க போகுமோ கையெல்லாம் வேக்ஸா இருக்கு, நீ எதுவும் மார்க் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஃபுஜிவாரா தங்கச்சி காகியாவை தடுத்துருதா. ஃபுஜிவாரா நம்ம ஹீரோ தங்கச்சி நிமிஷம் செலக்ட் பண்ணுவோம். தங்கச்சியோட கிஃப்ட் ஃபுஜிவாராக போகுது. காகியா பிஹேவியர் சேஞ்ச் ஆனது. நம்ம ஹீரோ வர மயங்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம ஹீரோக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்குறதுக்கு டைமே கிடைக்கல. ஷினோமியா ரிச்சானுக்கு அவளுக்கு எதை கொடுக்கலாம்னு நம்ம ஹீரோ கடைசியில் ஒரு வழியா ஒரு கர்ச்சிஃப் கிஃப்டா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கா. ஆனா கிஃப்டை இவங்க ரேண்டமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. காகியா நம்ம ஹீரோ நம்ம செலக்ட் பண்ணா மட்டும்தான் ஹீரோ கிஃப்டா காகியா கொடுக்க முடியும். நம்ம ஹீரோ தங்கச்சி காகியா நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஒரு அரோமா டிஃபியூசர் இந்த இதை பிரதர் கூட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு காகியா அவளோட கிஃப்ட்டை நம்ம ஹீரோ தங்கச்சி கிட்ட கொடுக்குறா. ஒரு வழியா காகியாவோட கிஃப்ட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்குது ஃபுஜிவாராவோ அவளோட தங்கச்சியும் தான். ஃபுஜிவாரா நேம காகியா செலக்ட் பண்றா. இந்த பேத் பாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா அவளோட கிஃப்ட்டை காகியா கொடுக்குறா. போய் கிறிஸ்மஸ் கிவா மொக்க கிஃப்டா கொடுக்குறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ரெண்டு பேர் தான், வாங்க கிஃப்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபுஜிவாராவோட தங்கச்சி நம்ம ஹீரோ கிஃப்ட்டை வாங்குறா. அட கர்ச்சிஃபா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வாசலவும். ஆனா இது ரொம்பவே சிம்பிளா இருக்குன்னு ஃபுஜிவாரா சொல்றா. காகியாவோட கிஃப்ட் மட்டும் தான் நம்ம ஹீரோ எதிர்பார்த்தா. சோ இந்த கிஃப்ட் நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்னு ஹீரோ ஓபன் பண்ணா. ஹேண்ட் கப்ஸ் இருக்கு, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிஸ்டர் கேட்கறா. நான் எதிர்பார்த்த மாதிரி மோசமான கிஃப்ட் வந்திருக்கு, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். என் பிரதர் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான், அவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல என்னத்தை கலந்த அப்படின்னு நம்ம ஹீரோ சிஸ்டர் திட்டிட்டு இருக்கா. இப்போ பார்ட்டியை முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. நம்ம ஹீரோவோ காகியாவோ மட்டும் தனியா வெளியே வந்து நிக்கிறாங்க. அவங்க யாருமே இப்போ நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் அவங்களுக்காக தனியா ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், வீட்டுல போய் ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு காகியா நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு எனக்கும் நீங்க ஏதாச்சும் வச்சிருக்கீங்களான்னு கேட்கவும் ஆக்சுவலி ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கிஃப்ட் எடுத்துட்டு இல்ல வேண்டாம், இது கண்டிப்பா நான் ரேண்டமா தான் செலக்ட் பண்ணேன், நான் ஏன் இதை செலக்ட் பண்ணேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, இது கண்டிப்பா பெர்ஃபெக்டா இருக்காது, நான் தரமாட்டேன்னு சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும், அது பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, கொண்டாங்க அப்படின்னு சொல்லி காகியா அந்த கிஃப்ட்டை புடுங்கிட்டு நிக்கிறா. நம்ம ஹீரோ அதை அவ பாத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஓ ஃபுஜிவரா நீ என்ன எந்த ஸ்டியான்னு கேட்கவும் ஃபுஜிவராவான்னு காகியா திரும்பி பார்த்தாங்க யாரும் இல்ல. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஓடி இருக்கான். நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற இந்த கிஃப்ட் தான் அவங்களோட உண்மையான சைடை காமிக்குது, அதை தானே நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா நான் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு காகியா நம்ம ஹீரோவை துரத்திட்டு போறா. இவங்க இப்போ ஒரு பார்க்ல நிக்கிறாங்க. அந்த கிஃப்ட்டை எனக்கு தானே வாங்குனீங்க, அப்ப அது எனக்கு தான் சொந்தம், கொண்டாங்க அப்படின்னு கேட்கவும் ஷினோமியா ஏன் அப்படி செல்ஃபிஷா நடந்துக்கிறதா, இதை விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு தெரியும் என்ன உங்களுக்கு பிடிக்கல, நீங்க என்ன வெறுக்கிறீங்க, அதனால தானே அந்த கிஃப்ட்டை என்கிட்ட காமிக்க மாட்டேங்கிறீங்க, என்னோட உண்மையான சைடை நீங்க பாக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், ஆனா நீங்க அதை காமிக்க உங்களுக்கு விருப்பம் இல்ல, நம்ம லவ் பண்ற பர்சன் கிட்ட உண்மையா நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் என்னோட அந்த உண்மையான முகத்தை உங்ககிட்ட காமிச்சேன், செல்ஃபிஷா பிடிவாதக்காரியா கோவப்படுற இந்த முகத்தை உங்ககிட்ட காமிச்சதே நீங்க உங்களோட வீக்கான சைடை என்கிட்ட காமிக்கணும் தான் அப்படின்னு காகியா சொல்லுவோம். ஆனா என்னால அது முடியாது, நான் என்னோட வீக்கான சைடை காமிக்க விரும்பல, அதுவும் முக்கியமா நான் லவ் பண்றவங்க முன்னாடி நான் எந்த லெவலுக்கு அந்த பர்சனை லவ் பண்றனோ அந்த லெவலுக்கு என் வீக்கான சைடை அவங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஆனா நான் உண்மையா இருக்கணும்னு என் வீக்கான சைடை காமிச்சல, அப்ப நீங்களும் காமிக்கணும்ல கேட்கவும் நீ என்னமோ இதை ஒரு ட்ரேடிங் மாதிரி பேசிட்டு இருக்க, உண்மையை சொல்ல போனா உன்னோட சைடு அது ஒரு நெகட்டிவே இல்ல, எனக்கு அந்த சைடு ரொம்பவோ பிடிக்கும், ஃபர்ஸ்ட் நீ யார்கிட்டயோ பேசாத ஒரு அரகண்டான பொண்ணுன்னு தான் நான் நினைச்சேன், ஆனா மத்தவங்களை நீ காயப்படுத்திட கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சுது, மத்தவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு ஒரு கைண்டான ஹார்ட் இருக்கு, அதனால உன்னோட இந்த சைடு எனக்கு ரொம்பவோ பிடிக்கும், ஆனா என்னோட சைடு அப்படி கிடையாது, நான் ரொம்பவோ வீக்கானவன், நான் ட்ரை பண்ணா மட்டும்தான் ஆசமா தெரியுவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா பரவாயில்ல அந்த சைடை என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி காகியா அந்த கிஃப்ட் பாக்ஸை பிரிக்கிறா. பார்த்தா சின்ன பசங்க விளையாடுற ஒரு விளையாட்டு ஜாமான நம்ம ஹீரோ வாங்கி வச்சிருக்கான். காகியாவா அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. எதுக்கு கப் அண்ட் பால் வாங்கினீங்கன்னு கேட்கவும் இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் வர அவசரத்துல இருந்தா சீப்பா இது மட்டும் தான் கிடைச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் காகியா சிரிச்சுக்கிட்டே இப்போ புரியுது நீங்க ஏன் ஓடுனீங்கன்னு, இது கொஞ்சம் கூட ரொமான்டிக்கா இல்லைன்னு சொல்லவும் அதனாலதான் நான் காமிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஆனா என்ன பாருங்க நான் சுகமா தெரியறேனா,
எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு காகியா சொல்றா. கிறிஸ்மஸ்ல இந்த மாதிரி லைட்டே இல்லாத ஒரு பார்க்ல வந்து உட்காந்துருக்கோமே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம். ஸ்பெஷலான லைட் பலூன்ஸ் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, இந்த மாதிரி ஆர்டினரியான ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இது கூட எனக்கு ரொமான்டிக்கா தான் தெரியுது அப்படின்னு காகியா சொல்றா. சொல்லுங்க பிரசிடென்ட், இந்த மாதிரி ஆர்டினரியான டைம்ல கிறிஸ்மஸ் டைம்ல கப்பல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு காகியா கேட்கவும், ஆர்டினரியான ஒரு விஷயம்னா உனக்கு ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப போயிட்டு காகியாவை கிஸ் பண்றான். பிரசிடென்ட், என்னோட உண்மையான முகத்தை நான் மறைக்க போறதில்ல, உங்களோட உண்மையான முகத்தையும் நீங்க காட்டுங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா எல்லா விஷயங்களும் ஸ்பெஷலாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலா இருக்கிறது கூட எனக்கு ரொமான்டிக்கா தான் தெரியும். இது நம்மளோட செகண்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் டைமை விட நார்மலாக தான் நம்ம லிப்ஸ் டச் பண்ணிக்கிட்டு, ஆனால் இதுதான் ஏதோ ஃபர்ஸ்ட் கேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு வா சொல்கிறா. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் கேஸ் தட் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. கடைசியில் ஒரு வழியாக என் கையை பிடிச்சிட்டிங்கன்னு வா சொல்லவும், உனக்கு குளிருள்ள அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஷினோமியா, நான் ஹையா ஏன் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதை ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும், ஆனால் நான் ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணலன்னா நம்ம இந்நேரத்துக்கு இப்படி இருந்திருக்க மாட்டோம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அது என்னமோ உண்மைதான், நானும் ஐஸ் காகியாவே இருந்திருந்தா ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன கண்டிப்பாக வெறுத்திருப்பீங்க. ஸோ நம்ம ரெண்டு பேருமே எல்லா நேரமும் நம்ம உண்மையான முகத்தை காமிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நம்ம டயர்ட் ஆகுறப்போ குட்டியா ஒரு பிரேக் எடுத்துக்கிடலாம், ஒருத்தர் டயர்ட் ஆகுறப்போ இன்னொருத்தர் பார்த்துக்கிடட்டும், ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே அதுதானே அர்த்தம் அப்படின்னு காகியா சொல்லவும், இந்த மாதிரி ஒரு மோசமான பர்சன் உனக்கு ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு வா சொல்றா. அவ திடீர்னு கால் வருது. ஷினோமியா எங்க போன அப்படின்னு சொல்லி ஃபுஜிவரா கால் பண்றா. இதோ வந்துருதேன் அப்படின்னு வா சொல்றா. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் மொக்கையா போச்சுல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா அந்த நார்மலான விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு காகியா சொல்றா. நம்ம ஹீரோ கொடுத்த அந்த கிஃப்ட்டுக்கு உள்ள ஒரு துணி இருக்கு, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபேப்ரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி காகியா பாக்குறா. நான் ஒரு ஆர்டினரி கேரா தான் இருக்க ஆசைப்படுறேன், அழணும்னு தோணும் போது அழணும், சிரிக்கணும்னு தோணும் போது சிரிக்கணும், நான் கைண்டா நடந்துக்கிட்டதுனால இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, ஸோ மற்றவங்க என்ன லவ் பண்ற என்ன நான் லவ் பண்ற ஒரு பொண்ணா இருக்கணும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிஃப்ட்ல இருந்த அந்த துணி எடுத்து அவளோட முடிய கேட்டுறா. அப்படி இருக்குன்னு கேட்கவா, அழகா இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்றா. ஐ, அவர் என்ன அழகா இருக்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு காகியா இன்னர் மைண்ட்ல சொல்லவோ, அவர் என்னதான் சொன்னாரன்னு ஐஸ் காகியா சொல்றா. ஆனா ரிப்பன் என்னோடது நார்மல் காகியா சொல்றா. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், அவர் யார சொன்னா என்னன்னு அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபுஜிவரா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, பிரசிடென்ட் நீங்க இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருக்கீங்களா, நம்ம ஒரு டேட்டிங் போகலாம், நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வா சொல்றா. இப்போ டிசம்பர் 27 காமிக்கிறாங்க. எதுக்காக ஒருத்தங்க தான் ஃபீலிங்ஸை ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சுபாமே கேட்கறா. நம்ம ஹீரோவோட அப்பா தான் ஃபார்ச்சூன் டெல்லரா இருந்து அவளோட கையை பார்த்தே எல்லா விஷயங்களையும் கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு. இங்க காகியாவும் நம்ம ஹீரோவோ டேட்டிங் வந்திருக்காங்க. நீங்க என்ன நார்மல் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க, எப்போ உங்க யூனிஃபார்ம்ல தானே இருப்பீங்க, நானும் மேட்சிங்கா இருக்கணும்னு யூனிஃபார்ம் போட்டு வந்தேன் அப்படின்னு வா சொல்லவோ, ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே இல்ல, அதனால தான் நம்ம ஹீரோ சொல்லவோ காகியா கொஞ்சம் வெக்கப்படுறா. சரிவா போலாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணுவாங்க. சில பேர் லவ் ரொம்ப காலத்துக்கு இருக்கும், சில பேர் லவ் ஒன் சைடடா இருக்கும். எதுக்காக ஃபீலிங்ஸை மத்தவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்கிற உன்னோட கேள்விக்கு சிம்பிளா பதில் சொல்லணும்னா, லவ்ங்கிறத ஒருத்தர் மூளைய ஒழுங்கா வேலை செய்ய விடாது. சொல்ல போனா நீ லவ் பண்ற பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைப்ப, அதுக்காக எத்தனையோ ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவ. உன் மனசுல இருக்கிற வார்த்தைகளை அந்த பர்சன் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி எத்தனையோ கஷ்டங்களை நீ அனுபவிச்சிருப்ப அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். பிரசிடென்ட், ஐ லவ் யூ, என் பாய் ஃப்ரெண்டா இருக்கீங்களா அப்படின்னு காகியா கேட்கவோ, சரி நம்ம ஹீரோ சொல்றான். லவ்ங்கிறது ஒரு பர்சனுக்கு அவ்வளோ ஈஸியில கிடைச்சிடாது. ஃபீலிங்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கீழே இறங்கதான் செய்யும். எல்லா லவ்லயும் இட்டர்னல் லவ்ங்கிற ஒண்ணு இருக்குமான்னு தெரியாது, ஆனா இட்டர்னல் லவ் அப்படிங்கிற ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. அது ஒவ்வொருத்தர் மைண்டை பொறுத்தது, அதை வச்சுதான் அவங்களுக்கு ட்ரூ இட்டர்னல் லவ் கிடைக்கும். அது ஜஸ்ட் ஒரு முடிவில்ல, ஆரம்பம் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ காகியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா, காகியாவும் நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா. ரெண்டு பேருமே இப்போ ஒன்னு சேர்ந்துட்டாங்க. பட் கடைசியில நியூ கேம் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டுக்கிறதுனால மேபி நெக்ஸ்ட் சீசன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.